ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற மார்ச் மாத பலன். வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க. இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதான். திருவண்ணாமலையா இருக்கட்டும், அண்ணா எல்லா கோவில் சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதன பூஜைகள், ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும். இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு எல்லாம் இல்ல அருளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம். அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க. மெயினா கிராமங்கள்லாம் பாருங்க, இந்த கருப்பர் முனீஸ்வரர் ஆலயம் பாருங்க, இந்த சிவராத்திரிக்கு தான் அவங்களுடைய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இது நம்முடைய அந்த கால பழக்கமாக இது இருக்குது. சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள். சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாவே கண் விழித்திருக்கணும். அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன். ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க, அப்படி தூங்கக்கூடாது. இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முழிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இதான் இந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல. அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தத்துல பார்த்தோம்னா ஒரு 6 முகூர்த்தங்கள் வருது, சுப முகூர்த்தங்கள். அதாவது மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தமாக வருது, 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில. அடுத்து 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில சுப முகூர்த்தமாக வருது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20ஆம் தேதியில புதன்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து 24ஆம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. 27ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது. இந்த 6 முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள். இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, சுபகாரியங்கள் பண்றதுலாம் அந்த முகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். இதான் இந்த மாதத்தோட விசேஷ காலங்கள். பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் எல்லாம் இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எல்லாருமே இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம நிறைய பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் எழுதி வாங்கிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி இதுலயுமே நல்ல ஒரு சிந்தனை தனுசு ராசி என்பதில் நிறைய இருக்கும். என்ன சிந்தனை? ஆன்மீக சிந்தனை. தனுசு ராசி என்பவர்கிட்ட நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். தனுசு ராசி என்பவர்கிட்ட ஏன் இந்த ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசிங்க தனுசு ராசி. அப்ப குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்களா தனுசு ராசி என்பவர்கள்? குடும்பத்தை எடுத்து வழி நடத்தக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பவர்கள். நல்ல ஒரு புத்திசாலி குணம் நிறைய இருக்கும் தனுசு ராசி என்பவர்கள்ட்ட. ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குற கெப்பாசிட்டி தனுசு ராசி. ஒரு குறிக்கோள் வச்சு ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் அடையக்கூடிய சக்தி தனுசு ராசி. நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை தனுசு ராசி. எல்லா வேலையும் நல்ல ஒரு அதை விரும்பி செய்யக்கூடிய நபர்கள் தனுசு ராசி. இவர் போறாரு, ஒரு வேலையை கடமைக்கு பாக்குறாருன்னா பார்க்க மாட்டாரு. இவர் அந்த வேலையை நல்லா மனசுக்குள்ள நேசிச்சு பார்ப்பாருங்க தனுசு ராசிக்காரு. வேலை கரெக்டா இருக்கும். இவரை நம்பி ஒரு வேலையை நீங்க ஒப்படைச்சிட்டு போங்களே, அதை கரெக்டா பொறுமையா அழகா பார்த்து சூப்பரா வைப்பாரு. இதான் தனுசு ராசி. அப்ப இந்த ராசியில பார்த்துட்டா இது எப்படி இருப்பாங்க? ஒழுக்கமான குணம் இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒழுக்கமான குணம்.
அடாவடியா பேச மாட்டாங்க, தனக்குன்னு ஒரு தனி வழியில போவாங்க. தனுசு நீதியான ராசி, நேர்மையான ராசி, மங்களகரமான ராசி. தனுசு ராசி நம்ம சொல்லலாம். தன்னம்பிக்கையான ராசி, தைரியமான ராசி தனுசு ராசி. இவங்க எல்லாருமே பாருங்க, எல்லாரும் வெளிநாடு வெளியூர் பூர்வீகத்தோடு தள்ளி இருக்கிறது எல்லாமே பாருங்க தனுசு ராசி இருப்பாங்க. ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல ஒரு அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு லக்னம், தனுசு ராசி தான். ராசியை மட்டும் எடுக்கக்கூடாது, இங்க லக்னமும் வேலை செய்யுங்க. நல்லா ஒரு 4 பேருக்கு போதனை சொல்றாப்புல உடைய சிந்தனை பயங்கரமா இருக்கும். இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்துட்டாவே நல்ல ஒரு பயங்கரமான திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கும் தனுசு ராசி, தனுசு லக்ன அன்பர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்கும் சரி நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. நம்முடைய சேனலுக்கு தனுசு ராசி என்பவர்கள் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்கறே தனுசு ராசி என்பவர்கள் தான். அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதகமும் கொடுத்தது யாரு? தனுசு ராசி என்பவர்கள் தான். எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி இப்ப எழுதவும் கொடுக்குறாங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்க, கோவில் ஸ்தலத்தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். பொதுவாக எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். கர்ம வினைக்கேத்தாப்பலதான் இந்த கிரகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்லி ஒரு பொது பலனா கொண்டு போங்க. தசாபுத்தி, உங்களுக்கு பிறப்பு ஜாதகம் தசாபுத்திய பாருங்க. அதான் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். உயிர் எங்க இருக்கு? உங்க ஜாதகம், பிறப்பு ஜாதகம். நம்ம உடல், நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். நிறைய பேர் இது ஃபுல்லா பலன் எடுக்கிறாங்க. இதான் நம்மளுடைய பலன் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க கூடாது. சில பேர் இந்த பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க. இருந்தாலும் தசாபுத்தியை நீங்க மேட்ச் பண்ணி தான் இந்த பலன் எடுக்கணும். நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இருக்குது, வேலை செய்யுது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. அந்த கிரகம் அந்த நேரம் வரும்போது அந்த வேலையை செய்யும். இப்போ ஒருத்தர் தொழில் திடீர்னு நல்லா பிக்கப் ஆகும், திடீர்னு சரிவுக்கு வரும், திடீர்னு வேலை நல்லா இருக்கும், திடீர்னு வேலை போகும். ஒரு சில பேர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. அப்ப ஜாதகத்துல அந்த கிரகங்கள் அவருக்கு பலவீனமா இருக்கும். நல்லா படிக்கவே மாட்டாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா கல்வியில பயங்கரமா புத்திசாலியா இருப்பாரு. திருமணமே நடக்காது, திடீர்னு திருமண சம்பந்தமா தாக்கம் நடக்கும். ஒரு மனைவி வந்த பிறகு ஒரு சில பேர் யோகமா இருக்கும், ஒருத்தர் கணவர் வந்த பிறகு ஒரு சில பேர் யோகமா இருக்கும். இதெல்லாம் ஜாதகத்துல அந்த கிரக அமைப்பு வந்தாதான் அந்த தொடர்பு வரும். அதான் விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி இந்த கோச்சார பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா மிஸ் ஆகும், கரெக்டா உங்களுக்கு யோகமா வரும். விதி ஜாதகம் நல்லா இருந்தா கோச்சாரம் நல்லா வேலை செய்யலாம், இங்க வேலை செய்யாது. அதெல்லாம் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க, ஒரு பொது பலனா கொண்டு போங்க. இப்ப இந்த வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போமா, அது கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். அதில் கடைசி முடி வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். உங்க ராசியிலிருந்து பாருங்க, 2ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. மகர ராசியில 3ஆம் பாவத்துல சூரிய பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. 4ஆம் பாவத்துல புதன் பகவானும் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் மேச ராசியில. 10ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் கன்னிகா ராசியில. இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாருங்க பயிற்சியாகி அவருக்கு 3ஆம் பாவத்து முயற்சி ஸ்தானத்துக்கு வெற்றிக்கு போவார். அடுத்து சூரியன் 4ஆம் பாவத்துக்கு போயிடுவார் தனுசு ராசிக்கு. இதான் அந்த மாதத்துடைய கிரக பயிற்சிகள். மற்றபடி எல்லா கிரகமும் அதே பாவத்துல இருக்கும். எல்லாமே வெற்றியில போய் நிக்குது. உங்களுக்கு தனுசுக்கு எடுக்கக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை போய் இவ்வளவு கிரகங்கள் போய் இணையுது பாருங்க. அப்ப என்ன யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னைய பொறுத்தவரை இனிமே விருச்சகத்துக்கு தனுசு ராசிக்கு என்ன பத்தி நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. 5ஆம் பாவத்துல குடும்பத்துக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கீங்க. வருஷம் ஃபுல்லாவே இந்த 1 வருஷமா நீங்க குடும்பத்துக்காகவே உழைக்கிறீங்க. மனசுக்குள்ள நல்ல எண்ணம் இருக்குது. ஆனா உங்களுக்கு நீங்க நல்லது நினைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு எல்லாமே கெட்டதான் சேரும். ஏன்? குரு போய் செவ்வாயோட வீட்டுல இருக்கிறாரு. குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்துல போறாரு. அந்த சுக்கிரன் இதுக்கு முன்னாடி அஸ்தமனமாய் வக்ரமானார். அப்ப வேலையில இடமாற்றம் வந்துச்சான்னு கேட்டு பாருங்க. ஆமாம் பாரு.
வேலையில ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டு பாருங்க, ஆமாம் பாரு. இடத்துல பூமியில ஏதாச்சும் தடை இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க, ஆமாம் பாரு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு மந்தமத்தன்மையை கொடுத்துருப்பாரு பாருங்க. மந்தத்தன்மையை ஒரு சில பேருக்கு எடுக்கக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி தடை தாமதம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நிறைய இருக்கு. திருமண வாழ்க்கையில ஒரு மந்தமான தன்மைகள், பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண முடியல, அதுவும் தடைகள். அதே மாதிரி படிப்பு கல்வி மாணவ மாணவிகளை எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சரியில்லாத ஒரு அனுகூலம், இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துச்சு. தனுசு ராசி மீனா வேலை பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாதுங்க. தனுசு லக்னம் தனுசு ராசி. தொழிலு வேலை ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு தடை உண்டு, நான் தைரியமா சொல்லுவேன். இதெல்லாம் இருந்திருக்கும் கண்டிப்பா. சம்பந்தம் இல்லாம வேலை உத்தியோகத்துல அவருக்கு பறி போயிருக்குங்க நிறைய பேருக்கு. வேற கண்ட்ரிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப ரிசிமல் எல்லாம் கொடுத்துருப்பாருன்னா கிடைச்சிருக்காது. அது மாதிரி நிறைய தடையை பார்த்தாங்க, இனிமே பார்க்க மாட்டாங்க. இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே சிங்கமான பாதை, சிறப்பான பாதை. படிப்பு கல்வி டாப்பா இருக்கும். கல்விகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாரு. கல்வியில என்ன நினைக்கிற எல்லாமே நீங்க படிக்கலாம். இனிமே இப்பதாங்க குரு நல்லா கரெக்டா பாக்குறாரு, சூப்பரா பாக்குறாரு. ஏன் உங்களுக்கு படிப்பு கல்வி மட்டும் நல்லா வருங்கிறீங்க சொல்லுங்க. சுக்கிரன் கால புருஷனுக்கு 11ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு, கும்பராசில. உங்க ராசில 3ஆம் இடத்துல போய் சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரனுடைய சாரத்துல குரு பகவான். அப்ப படிப்பு கல்வி வருமா வராத, நீங்க எப்போதுமே டாப்பு தானே கல்வியில. தனுசு லக்னம் தனுசு ராசி. இப்ப பாருங்க கல்வியில பயங்கரமா இருப்பீங்க. உங்க பெற்றோர்கள் நல்ல பேர் கிடைக்குங்க. ஒரு அந்தஸ்து கௌரவம் நீங்க தேடி போங்கனா உங்களை தேடி வரும். இப்ப தசாபதி நல்லா இருந்துட்டா, நண்பர்கள் உங்களுடைய கூட்டாளி நண்பர்கள்ட்ட படிச்சு திரும்பி படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும். இப்ப நல்ல ஒரு அந்நுண்ணியமா இருந்திருப்பீங்க, நல்ல பாசத்தை காட்டுவீங்க. நிறைய நல்ல விஷயம். படிப்பே மந்தமா இருக்கும். இனிமே படிப்பு கல்வி நல்ல அறிவு சிந்தனை உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும். அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவி அனைவருக்குமே உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுது. இது கண்டிப்பாக வந்தே தீரும். அரசாங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அரசாங்க வேலை பார்க்கறவங்க, மேற்கொண்டு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள், இவங்களுக்கும் அந்த ப்ரமோஷன்கள் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ யோகமோ உங்களுக்கு வருது, இதை எடுத்துக்கங்க. தனுசு ராசிக்காரங்க வீடோ வண்டியோ வாகனம் பூமியோ வாகனமோ வாங்குற யோகம் வருது. இந்த யோகம் உங்களுக்கு கண்டிப்பா 100க்கு 100% கண்டிப்பா கிடைச்சிரும். இடம் சம்பந்தப்பட்ட கிரகம், பூமி சம்பந்தப்பட்ட கிரகம், குரு இப்ப பலமாயி வெற்றி ஸ்தானாதிபதி சாரத்துல இருந்து உங்க ராசிய பாக்குறாரு. அதனால வீடு இடம் பூமி இதெல்லாம் பணத்தை விரயம் பண்ண வைப்பாரு. வண்டியை மாத்தினீங்களா, வாகனத்தை மாத்தினீங்களா, இடம் மாத்தினீங்களா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு மாற்றம் நீங்க பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் உண்டு. உத்தியோகத்திலையும் வேலை உத்தியோகத்திலையும் இடமாற்றம் உண்டுங்க. பிடிச்ச வேலையை பார்ப்பாரு. இப்ப வேலை இவர் கிடைச்சானுங்க. குரு நிக்கிறதே சுக்கிரனுடைய சாரத்துல நிக்கிறாருங்க. சுக்கிரபான் வெற்றியில போய் நிக்கிறாரு பாருங்க. சிறு வேலை இடமாற்றங்கள் கிடைச்சிருக்கும் பாருங்க. வேலை உத்தியோகத்துல பிரச்சனை சரியாகும் பாருங்க. நிரந்தரமா வேலை பார்க்க போறாரு. இப்ப வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு. நல்ல ஒரு வெற்றிய வேலை உத்தியோகத்துல கொடுக்குறாரு. தொழில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பா உண்டு. எதிர்பாராத ஒரு மாற்றம் தொழில கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். திருமணம் பண்றவங்க தைரியமாக இப்ப பேச ஆரம்பிச்சிருங்க. தனுசு ராசி அன்பர்கள்லாம் காதல் திருமணங்கள், 2வது திருமணங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு தனுசு ராசி கிடைச்சிரும். காலபுருஷனுக்கு சுகஸ்தானத்தை 11ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நிக்கிறாரு. சுக்கிரனோட ஸ்தானத்துல இந்த குரு நிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரப்போகுது. எங்க போய் கடன் உதவி கிடைக்க போகுது. அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்க போகுது. நல்ல வெற்றியை கொடுத்துருவாரு. அரசியல் ஃபீல்ட்னா பாருங்க நல்லா இருக்கும். கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஆசிரியர் வேலை பாக்குறவங்க, பேங்க்ல பாக்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பாக்குறவங்க, பணம் புழங்குற இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நீங்க தான் இருப்பீங்க. உங்களுக்கு எல்லாமே இனிமேல் டாப்பா இருக்கும். ஒரு உயர்ந்த பதவிகள் அனுகூலம் வர வாய்ப்பு இருக்கு. பெருகொண்ட பணம் லாபம் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். பெண்களுக்கு சாதிக்கலாங்க. மீனா பெண்களுக்கு பாருங்க நிறைய வெற்றியை கொடுத்துருவாரு. எதிர்பார்த்த வெற்றிகள் தேடி வருது. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது. தொழிலாளர் வேலை உத்தியோகம் எல்லாமே நல்லா